சிங்கப்பெண்ணை சீரியலில் அன்போட ரூமில் இருந்த அன்போட ஃபோட்டோவை காணோம். பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அன்பு வந்து தன்னுடைய ஃபோட்டோவை எப்படியாவது தன்னுடைய ரூமில் மாட்டி வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கொஞ்சம் மனசுக்கு நிறைவாக இருக்கும். அதேமாதிரி சிங்கப்பெண்ணை சீரியலில் அன்பு ஆனந்தியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அன்பு ஆனந்தியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கேரிங்காக இருக்காங்க, லவபலாக இருக்காங்க. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. ஏற்கனவே அன்பு ஆனந்தி பிரிக்க நிறைய பேர் சதி பண்ணுறாங்க. அன்போட மாமனு துளசி ஒரு பக்கம் சதி பண்ணுறாங்க, அன்போட அம்மா ஒரு பக்கம் சதி பண்ணுறாங்க. கம்பெனியில் வேறு அன்பு ஆனந்தி இதில் மாட்டி ஒன்றும் அசிங்கப்படுத்தணும், கம்பெனி விட்டு ஊரை விட்டு துரத்தணும் அப்படின்னு கருணாகரன், அரவிந்த், மித்ரா இவங்கெல்லாம் ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலையும் அன்பு ஆனந்தி எப்படியோ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த டைமில் நம்ம மகேஷ் வந்து ஒரு புது பிரச்சனையை கொண்டு வர்றாரு. அதாவது மகேஷ் என்ன நினைக்கிறானே தெரியல, ஏதோ கெல்ட்டியாக ஃபீல் பண்ணி ஆனந்தி வயிற்றில் வளர்கிற குழந்தைய வந்து நான் தத்தெடுக்க போகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. மகேஷ் எடுத்த இந்த முடிவு வந்து கொஞ்சம் கூட சரியில்லை. ஏன் அப்படின்னா, ஆனந்தி வந்து வயிற்றில் வளர்கிற குழந்தை தான் குழந்தைய பார்க்குறாங்க. அன்பும் ஆனந்தி வயிற்றில் வளர்கிற குழந்தை தான் குழந்தைய பார்க்குறாரு. நான் தான் அந்த குழந்தைக்கு அப்பா அப்படின்றாரு. ஸோ அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அன்பு ஆனந்தி வயிற்றில் வளர்கிற குழந்தை சந்தோஷமாக வளர்தான் போகிறாங்க. இப்போ ஏன் தேவையில்லாமல் மகேஷ் வந்து குழம்பி போய் ஆனந்தி வயிற்றில் வளர்கிற குழந்தைய தத்தெடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருன்னு தெரில. மகேஷ் வந்து இப்படி பண்ணுறாருல, இது வந்து உண்மையிலேயே பிரச்சனையா அல்லது வரவேற்கத்தக்கதா? உங்களுடைய கருத்து என்ன? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டேன்.